இன்னும் வரல. கவரேஜ் கொஞ்சம் பிரச்சனை. நான் பேசுறது வந்து டிலே ஆயிட்டான் கேக்குது. ஓகே, வந்துட்டு. ஹாய் பிஸ்மில்லா. சின்ன ஹேட பாடத்துல நான் கடைசி நிக்கிறோம். போன கிளாஸ்ல அந்த சாப்டர் முடிஞ்சேன் அப்படியா? ஓ, போன கிளாஸ்ல ஓ, 4வது அது சாப்டர் ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. முடிஞ்சு இன்னைக்கு 5வது சாப்டரை பொறுத்த வரைக்கும் அதுல 3 எழுத்துக்களும் வருது. 3 எழுத்துக்களும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடைய எழுத்துக்கள். அதுலயும் குறிப்பாக அஹ், நுணுக்கமான வேறுபாடுகளோட தான் அந்த உச்சரிப்பு வித்தியாசங்கள் இருக்குது. இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் இதுல மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த எழுத்தை நாங்க தொண்டையினுடைய பகுதியை நாங்க சிறியதாக ஆகி நாங்க கொஞ்சம் மேலுக்கால தூக்கி நாக்கிட பகுதி சின்னதாக்கு நேரம் அந்த என்ற சவுண்ட் வரும். அந்த சவுண்டு கூட தான் இந்த எழுத்து உச்சரிப்போம். சவுண்டுடைய உச்சரிப்பு மேலிருந்து கீழ் நோக்கியதாக வரும். பிஸ்மில்லா. இந்த ஓதும் பாபு. أعوذ بالله من الشيطان الرجيم. ومن شر حاسد إذا حسد. ஹாய். ரெண்டாவது قل هو الله أحد. கொஞ்சம் சத்தமா சவுண்ட் கொஞ்சம் போதா? وامرأة قل هو الله أحد. இல்ல ஒரு சவுண்ட் கேக்குது இல்ல நல்லா கொஞ்சம் குறைஞ்சு وامرأته குறைஞ்சு கொண்டு போகுது. وامرأته حمالة الحطب والأرض وما طحاها. ஆஹ் வல் அறுதி அல்ல. ராவ கலக்க கூடாது. والأرض ஓ ஓ அல்ல. والأرض சவுண்ட் தான் வரணும். والأرض وما طحاها. சரி போதுங்க. والأرض وما தான் வருது. طحاها. வல் அர்தி வல் வல் அர்தி. والأرض وما طحاها. துவா சவுண்ட வானத்தை நோக்கி தூக்கணும். இங்கனேதான் முக்கியம். அந்த வேறுபாடு வரணும். இது துவா வானத்தை நோக்கி போகணும். இது பணியணும். ஓ தோ طحاها. ஹே. والأرض وما இல்ல. வல் طحاها. அர்தி வருது. அல்ல. அல்ல. வல் அர்தி. كمان. والأرض وما இங்க طحاها. அர்தி சவுண்ட் எடுக்கிறீங்க. சவுண்ட் எடுக்கிறீங்களா? والأرض وما எஸ். طحاها. அந்த வித்தியாசத்தை எடுத்துக்கோ. மூணாவது ஓதுங்க. وامرأته حمالة الحطب ஓகே. 5வது. يحسب أن ماله أخلده. திருப்பி ஓதுங்க திக்காம. يحسب أن ماله أخلده. சவுண்ட் போதா பிரதர்? ஏண்டா பேசுறது சவுண்ட் போதா? நீங்க ஒரு சரியா பேர்ல நீங்களுக்கு செல்ல வாட்டி. கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க.
ஓகே ஷேக். ஹலோ. ஓகே, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஒழுங்குண்ணா, அஞ்சாவது ஐந்தாவது. يحسب أن ماله أخلده. இல்ல, மேல ஹூல வந்து மத்தினுடைய அடையாளம் இருக்குது. அப்ப எங்களுக்கு ஆப்ஷன் இல்லை, நீங்க يح- 3 செகண்ட்ஸ் நீட்டணும், அல்லது 6 அளவுக்கு நீட்டணும். يحسب أن ماله أخلده. ஓகே, மூணாவது பாப்போம். وامرأته حمالة الحطب. ஓகே, நாலாவது செலவரப்படாதா? وال- والأرض وما இல்ல, தான் வருது. طحاها. ருதி. சவுண்டுக்கு போறது பெரிய பிள்ளை, அலிப் மாறணும். والأرض وما طحاها. எஸ், அந்த சவுண்ட் எடுத்துக்கொண்டா சரி, அதுல வேற பிரச்சனை இல்லை. ஏதோ ஒன்று பாப்போம். فسبح بحمد ربك واستغفر. واستغفر. إن واستغفر. فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. ஓகே, ரெண்டாவது. ترميهم بحجارة من கொஞ்சம் திருப்பி, سجيل. ரெண்டாவது திருப்பி போதுங்க. கொஞ்சம் சவுண்ட் ஆகும், சத்தம் போதும். تر- ترميهم بحجارة من سجيل. ஓகே, மூணாவது. نار حامية. நாலாவது. وأما بنعمة ربك فحدث. அந்த ப ப and பி பி நியமதி பீட உச்சரிப்பை சரியா எடுத்து வருங்க. وأما بنعمة ربك فحدث. ஓகே, ஐந்தாவது. أليس الله بأحكم الحاكمين. போதும் பாப்போம். وإذا البحار فجرت. திருப்பி போதுங்க. والسر وإذا البحار فجرت. ரெண்டாவது. والسابحات سبحا. மூணாவதா? لنخرج به துளை. حبا ون- துளை. لنخرج به حبا ونباتا. அதே எப்படி ஹப்பம் வனபேத், முதலாவது பேய பா அண்டு ஓதி, அடுத்த பா பேண்டு ஓதுறீங்க, மாத்தலவே ஹப்பம் வனபேத் தெரியுது. ரெண்டு முறைய பா தானே. ஹப்பம் அல்ல ஹப்பவ் பே ஹப்பம் வனபேத், ரெண்டு முறை ஸ்டைலுக்கு வரணும். அதோட முக்கியமான விஷயம், ஹாவ கலக்க கூடாது. என்ன முக்கியம்? லினோஹு. லினோஹு அல்ல லினோஹ் ரீஜ. லினோஹ் ரீஜ. لنخرج به حبا ونباتا. சரி, போதுமா? لنخرج به حبا ونباتا. அதாவது ثم إن علينا حسابهم. சரி, போதுமா? ثم إن علينا حسابهم. இப்போதுங்க மூணாவது கொஞ்சம். لنخرج به حبا ونباتا. ஐந்தாவது. أيحسب أن لم يره أحد.
திருப்பி போதுங்க. ஆ சவுண்ட் வரப்படுது. ஹேது என்றால் ஹேர் சவுண்ட் தானே أي ஹே. அப்ப அ, ஹே. அதுல என்ன சரி கொஞ்சம் மாறிச்சுது என்றால் எங்கட ஓதுல ஒட்டுவா காட்டும். أيحسب أن لم يره أحد திருப்பி போதுங்க. أيحسب أن لم يره أحد திருப்பி போதுங்க. كده يا شيخ. நீட்டுறது போதாது. أي أيحسب أن لم يره أحد Good. அந்த ராகம் ராகம் எடுக்கலாம் சரியாது. மூணாவது திருப்பி போதுங்க. لنخرج به حبا ونباتا ஹை. لنخرج இன்னொரு به பாவம். حبا ونباتا إلا حميما وغساقا திருப்பி போதுங்க. إلا حميما وغساقا ஓகே ரெண்டாவது. وإذا الوحوش حشرت திருப்பி போதுங்க. ரெண்டு ஹார்ட் சவுண்ட் எடுக்கும். وأذنت حشرت لربها وحقت وحوش حشرت. وإذا الوحوش حشرت ஓகே மூணாவது. وأذنت لربها وحقت நாலாவது. وما أرسلوا عليهم விடை. حافظين அது எப்படி ஒரு சிலு என்று நீட்டுறது. وما وما أرسلوا عليهم அதான் நான் حافظين உங்களுக்கு இந்த மாலை நீட்டுறதும் இந்த லூ நீட்டுறதும் ஒரே அளவுக்கு நீட்டுறீங்க சரியாது. أرسلوا ரெண்டுமே நீ நீட்னீங்க. நீட்டுறது சொல்லல, ரெண்டுமே நீட்னீங்க. ஓகே நாங்க ரெண்டுல லெவலும் ஒரே அளவுக்கு வருது சரியாது. இல்ல அதுதான் பிரச்சனை. எதை கூட்டணும் எதை குறைக்கணும். மாவுல கூட்டணும் ம் وما أرسلوا عليهم குட். حافظين அந்த மெஷர்மெண்ட் கட்டாயம் ஓதுற எங்கள்கிட்ட இருக்கணும். ராகத்தை நாங்க தான் எடுக்கிறோம். ஆனா அந்த ஓதுற அந்த ஸ்டைல்ல ராகம் எங்கால எப்படி கூடணும் எந்த குறையணுங்கிறத கவனமா பார்த்து கொள்ளலாம். ஐந்தாவது. فسوف يحاسب حسابا يسيرا நாலாவது கொஞ்சம் திருப்பி ஓதுன்னு பார்ப்போம். وما أرسلوا عليهم حافظين ம் இதோ பாவம் ஒரு முக்கியமான கடைசி விஷயம். يا أيها يا أيها الإنسان إنك இன்னைக்கு அப்படி நிப்பாட்டுறது பிள்ளை. உண்மையில இந்த م- வசனத்தை ஒரு மூச்சுல ஓதே இயலாது, அது கன்ஃபார்மே. ஆனா م. நான் படிச்சுக்கிற ஒழுங்குல நிப்பாட்டிக்கிறோம். இன்சான் அல்லது இன்னக் காதிஹ் ஏதோ ஒரு அமைப்புல நிப்பாட்டலாம், பிரச்சனை இல்லை. நாங்க படிச்ச அந்த அமைப்பு நான் ஃபாலோ பண்ணிக்கிறோம். يا أيها الإنسان إنك இன்னக்க அல்ல. எனக்கு விளங்கின. إن إنك இன்னக். إنك يا أيها الإنسان ஆஹ் إنك كادح அப்படி போயிடாது, அது அந்த உதவி பிள்ளை.
நான் அந்த அமைப்பை ஸ்டார்டிங் சொல்லி தந்திருப்பேன். பாத்துக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல நிப்பாட்டுனீங்கன்னு சொன்னா திருப்பி நீங்க எங்க இருந்தா வரணும்? இன்சான் வரல. ஏன்னா இது ஒரு சொல் இன்சான் ஸ்டார்ட் பண்ணல. அல் இன்சான் இல் இன்சான் தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதே நேரம் இந்த இடத்துல நீங்க நிப்பாட்டினீங்கடா எந்த ஒரு கண்டினியூவும் இல்லாம இப்படி தனியே ஸ்டார்ட் பண்ணி போக முடியாது. அதுக்கு நாங்க இன்ஷால்லா பின்னாடி உங்களுக்கு சொல்லி தருவோம். எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு முன்பகுதியில இருந்து எந்த விதமான சந்தர்ப்பம் இந்த தொடர்ந்து ஓதுற கண்டினியூஸ் இல்லாம தனியாக செப்பரேட்டாக புதியதாக எப்படி ரிப்பீட் இல்லாம ஓதுறது, எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல ஓதலாம் என்கிறது நாங்க இன்ஷால்லா உங்களுக்கு சொல்லி தருவோம். அது வரைக்கும் நீங்க முன்பகுதியை தொடராதான் நீங்க ஓத வேண்டி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், يا أيها الإنسان إنك அல்லது إنك كادح. இதெல்லாம் நிப்பாட்டினீங்க. இப்ப நீங்க இன்னக்குன்னு ம் நிப்பாட்டினா திருப்பி என்ன செய்யலாம்? إنك كادح إلى ربك كدحا என்றுதான் போகணும். காதிஹ்ல நிப்பாட்டினால் நீங்க ஒன்று காதிஹுல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அல்லது இன்னக்கையில இருந்து ஆரம்பிக்கலாம். நோ இஷ்யூ, ப்ராப்ளம் இல்ல. அது உங்களோட ஆப்ஷன்ல இருக்குது. ஆனால் இப்ப நீங்க ஓதின அமைப்புல இப்போதைக்கு உங்களுக்கு ஓத இயலாது. அதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா குர்ஆன்ல இருக்கிற சில அமைப்புகள், அல் குர்ஆனுடைய அந்த சொல்லுவோம் முஅஜிசாத் அற்புதங்கள் என்று சொல்லுவோம். சில வசனத்தில சில அமைப்புகள் ஒரு சொல்ல நாங்க முன்னுக்கு பின்னுக்கு சேர்த்து ஓதுறது அந்த வசனம் சொல்ற கருத்தை தலைகீழாக மாற்றிவிடக் கூடியது. உதாரணத்துக்கு அல்லாஹு தாலா பூமியையும் வானத்தையும் படைத்தானுங்கிறத அல்லாஹ் பூமியை படைத்தான், வானத்தை வேற யாரை படைச்சதாக நாங்க எடுத்து ஓதுறதா மாறிக்கிட்டு முன்பகுதியில சுவனத்தை சொல்லி அல்லது நல்ல விஷயம் ஒன்று சொல்லிக்கும், பின்னுக்கால கெட்ட விஷயம் ஒன்று சொல்லிக்கும், நாங்க அதை தலைகீழா மாத்தி வேற ஒரு கருத்துல நாங்க ஓதுறதுக்கு பேத்துருவோம். எனவே அந்த அமைப்புல நாங்க மாட்டிக்கொள்ளாமிக்கணும் என்றால் இப்போதைக்கு நாங்க எல்லாத்தையும் கண்டினியூஸ்லியா தொடராக ஓதுறோம், எந்த ஒரு இதையும் துண்டித்து ஓதலைங்கிறது நாங்க இப்போதைக்கு வர பெஸ்ட் மெசேஜ். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் விளங்கப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்துல நீங்க புரிஞ்சு கொள்ளுவீங்க எப்படி அது இது துண்டித்து ஓதலாம், இதை நாங்க சேர்த்தான ஓதணும் என்ற விஷயத்தை தெரியும். இந்த ரெண்டு வித்தியாசம் விளங்கிச்சா? பேசுறது கேக்குதா? விளங்கிட்டு விளங்கிட்டு. சரி, ஓகே. ஓதுங்க. ஓதையா? ஹலோ. கேக்குது கேக்குது. ஓகே ஷேக். ஓகே, ஓதுங்க ஓதுங்க ஓதுங்க. பேசுறது கேக்குது. يا أيها الإنسان إنك كادح إنك كادح إلى ربك كدحا فملاقيه Good. ரெண்டாவது. وإذا الوحوش حشرت فجعله حز அதுக்கல فجعله ஆ غثاء أحوى அந்த வேறுபாடு எடுத்துக்கணும். நீட்ட வேண்டியதையும் பிரிச்சு வருது. فجعله ஆஹ் فجعله فجعله غثاء أحوى. ஹை. இன்ஷா அல்லாஹ் இதுல இருந்து உங்களோட ஒர்க்கை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. சின்ன ஹைட பாடத்திலே இருக்கு இன்ஷா அல்லாஹ். إن شاء الله.